ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இன்றைய பதிவில் திருவாசகத்தின் விளக்க உரையின் தொடர்ச்சியை பார்ப்போம். சென்ற பதிவில் உள்ளத்தின் ஆழத்தில் எல்லா உயிர்களிலும் இறைவன் உறைந்து இருக்கிறான். ஆனால் நம் மனதின் குப்பைகளை அகற்றினால்தான் நம் அகத்தே உறைந்திருக்கும் இறைவன் வெளிப்படுவான் என்பதை மணிவாசகப் பெருமான் உணர்த்தியது வரை பார்த்தோம். இனி பொய்யா இணையெல்லாம் போயகல வந்தருளி என்ற தொடரை சிந்திப்போம். இதனை காரண காரிய எச்சம் என்று கூறுவர். ஒரு செயலால் இன்னொரு செயல் நடக்கிறது என்பதைத்தான் காரண காரிய எச்சம் என்கிறோம். எடுத்துக்காட்டாக, மழை பெய்ய குளம் நிறைந்தது. இந்த தொடரில் மழை பெய்தல் என்ற காரணத்தால் குளம் நிறைந்தது என்ற காரியம் நிகழ்ந்தது. அதே போல்தான் இறைவன் வந்தருளிய காரணத்தால் வினை அகன்றது என்று பொருள் கொள்ளலாம். நம் உள்ளத்தின் பொய்யை போக்குதல் என்பது நம் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட செயல். அந்த பொய் அகல வேண்டுமானால் அதனை இறையருள் ஒன்றால் மட்டுமேதான் செய்ய முடியும் என்று கூறுகிறார் மணிவாசகப் பெருமான். சரி, இதனை பொய்யாயின போயகல என்று சொல்லி இருந்தாலே போதுமே. எல்லாம் என்று கூறியதன் காரணம் என்ன? சிலவற்றை நாமே பொய் என்று அறிந்து கொள்வோம். ஒரு சிலவற்றின் உண்மை இயல்பை அறியாமல் அதனையே மெய்யென்றும் நினைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் நமக்கு அது மகிழ்ச்சியை தரும். எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் அது பொய் என்ற நினைவு நமக்கு வருவதே இல்லை. எப்போது இறைவனின் திருவடி சம்பந்தமானது நமக்கு கிடைக்கின்றதோ அந்த பொய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்குகின்றன. இதனை சுட்டிக்காட்டவே பொய்யா இணையெல்லாம் என்கிறார் மணிவாசகப் பெருமான். இந்த பொய் மெய் என்று ஆராய்ந்து காணும் அறிவு கூட இறைவனின் அருள் கிடைக்கும் போது அழிந்து விடுகிறது. பொதுவாக இந்த பொய் மெய் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடும் மனிதனின் அறிவு நான், எனது என்ற அகங்காரம் இருக்கும் வரையில் பணிபுரிந்துதான் தீரும். இந்த நான் என்ற உணர்வும் அது தோன்றுகின்ற மனமும் அந்த நானில் தோன்றுகிற அறிவும் அந்த அறிவு நமக்கு உணர்த்தும் மெய் பொய் ஆகிய இரண்டும் இந்த இடத்தை நன்றாக உற்று நோக்க வேண்டும். இப்போது சொன்ன அனைத்தும் ஒரு சேர ஒட்டு மொத்தமாக தூக்கி எறியப்படுதலையே ஆயின எல்லாம் என்கிறார் மணிவாசகப் பெருமான். இதைவிட சிறந்த சொல் போய் அகல என்பதுதான். அதாவது இறைவன் உள்ளத்தில் வந்து புகுந்த உடனேயே இவை தானாகவே போய்விடுகின்றதாம். இவற்றை விரட்ட இறைவனும் முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை, நாமும் முயற்சி செய்ய தேவையில்லை. எப்படி ஒளியை கண்ட இடத்தில் இருள் தானே விலகுகிறதோ, இறைவனின் திருவடி சம்பந்தம் கிடைத்தவுடன் பொய்யா இணையெல்லாம் பொய்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளாமல் தாமே போய்விடுகின்றன. அடுத்து மெய்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே என்ற வரி சிந்திக்கத்தக்கது. அதாவது பொய் அகன்றது, மெய்ஞானம் வந்தது. அது யாரால் வந்தது? அவர் வந்ததும் பொய்கள் அனைத்தும் போய்விட்டன என்பது உண்மைதான். ஆனால் வந்தது யார்? தான் உணர்ந்த மெய்ஞானத்தை நமக்கு விளக்குகிறார் மணிவாசகப் பெருமான். இங்கு இறைவனை மெய்ச்சுடர் என்கிறார். மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற சுடர் என்று சொல்லியிருக்கலாமே. எதற்கு மெய்சுடர் என்று கூறுகிறார்? சுடருக்கு முன் மிளிர்கின்ற என்ற அடைமொழி ஏன் கொடுக்கப்பட்டது? பொதுவாக எல்லா சுடர்களும்
திரி, எண்ணெய் முதலியவற்றை பற்றி கொண்டுதான் ஒளியை தருமே தவிர தனியே நின்று ஒளியை தரும் இயல்புடையது அல்ல. நாம் பார்த்த வரை திரியை பற்றித்தான் சுடர் எரியும். அவ்வாறு இறைவனையும் நாம் சுடர் என்றால் அவனும் ஏதோ ஒன்றை பற்றி நிற்கத்தான் வேண்டுமோ என்ற ஐயம் ஏற்படலாம். அதனை போக்கவே மெய் என்ற அடைமொழியையும் மிளர்கின்ற என்ற அடைமொழியையும் சுடருக்கு கொடுத்திருக்கிறார் மணிவாசக பெருமான். எனவே சாதாரண சுடர் போல் இல்லாமல் இறைவன் பற்றுக்கோடில்லாத சுடராக, மெய்ஞான சுடராக, மிளர்கின்ற மெய்ஞான சுரூபமாக இறைவன் உள்ளான் என்பதற்காகவே இத்தனை சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார் மணிவாசக பெருமான். அடுத்து, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. இந்த செயல்பாட்டை பொறுத்தவரை மனிதனின் மனதை 2 வகையாக பிரிக்கலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு குழந்தை சர்க்கரையால் செய்த பொருளை வாயில் சப்பி சுவைக்கின்றது. அதில் இன்பம் அடைகின்றது. ஆனால் இந்த சுவையை தருவது எது, அது எப்படி வந்தது போன்ற விஷயங்கள் குழந்தைக்கு தெரியாது. ஆனால் எந்த ஐயமும் இல்லாமல் இனிப்பை சுவைத்து மகிழ்கின்றது. இதுவே வளர்ந்த அறிவுள்ள மனிதன் சர்க்கரையை சுவைக்கும்போது அவனும் அக்குழந்தையைப் போலவே சர்க்கரையை சுவைக்கிறான். ஆனால் எதனால் இந்த சுவை வருகிறது? அதோடு அது நாக்கின் நுனிப்பகுதியில் படும்போதுதான் சுவைக்குமே தவிர அடிநாக்குக்குள் படும்போது எந்தவித சுவையும் தராது என்பதையெல்லாம் அறிவின் துணை கொண்டு அறிந்து கொள்கிறான். இந்த 2 இடங்களிலும் சர்க்கரை இனிப்பு என்ற சுவையான இன்பத்தை தருவது உண்மை. அதே போல்தான் இறையருளை அனுபவிப்பதற்கு இறைவனின் இயல்பு என்ன, அவன் யார், அவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவனை மனதார நினைக்கும் போது ஏன் இன்பம் ஏற்படுகின்றது என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்கள் அறிவின் எல்லையில் நிற்கின்ற ஞானிகள். ஆனால் அவர்களுக்கு மட்டும் இறைவன் இன்பத்தை தருவதில்லை. எந்த விதமான ஞானமும் இல்லாமல் இறைவனின் பெயரை சொல்லியும் அவன் திருநாமத்தை கேட்டும் பக்தி பெருக்கில் ஆனந்தம் அடைபவர்களும் உண்டுதானே. அந்த ஞானி பெறுகின்ற அதே இன்பத்தை இவர்களும் பெறுகிறார்கள். நம் நாட்டை பொறுத்தவரை ஞானத்தால் இறைவனை அடைந்தவர்கள் ஒரு புறம் இருந்தாலும் உணர்வு பூர்வமாக இறைவனை அடைந்தவர்களும் பலர் உள்ளனர். இதைத்தான் மணிவாசக பெருமானும் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே என்கிறார். எந்த ஞானமும் இல்லாத எனக்கும் உன் திருவருள் என்ற பெரும் இன்பத்தை தந்த பெருமானே என்பது இதன் பொருள். அடுத்து, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் என்று அடுத்து மணிவாசகர் கூறுவது சிந்தனைக்குரியது. ஞானம் இல்லை என்றாலும் இறை அனுபவத்தை பெற்ற பிறகு ஒரு புதுமை நிகழ்கிறது. இந்த அனுபவத்தின் மூலம் அதுவரை சூழ்ந்து இருந்த அஞ்ஞானம் அகன்று விடுகிறது. அறிவை 3 வகைகளாக பிரிக்கலாம்: கல்வி, கேள்வி மற்றும் அனுபவ அறிவு. கல்வி கற்று கேள்வி மூலம் தெளிவு அடைந்து அனுபவ அறிவை பெற்று இறைவனின் இலக்கணங்களை அறிந்து அவனிடத்தில் ஈடுபடுவது ஒரு வகை. இம்முறை மிகவும் நீண்டது, இடையூறுகள் நிறைந்தது. இறைவனை அறிவதற்கு கல்வியை துணை கொண்டால் அந்த கல்வியே பல சமயங்களில் நம் அகங்காரத்தை வளர்த்து அஞ்ஞானத்தில் நம்மை ஆழ்த்திவிடும். இதனை உணர்ந்ததால்தான் மணிவாசக பெருமானும் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன்
கற்பனவும் இனி அமைய என்று தன் திருப்புலம்பலில் குறிப்பிடுகிறார். ஆக அறிவு, ஞானம் முதலியவற்றை முயன்று பெற்று அதன் பிறகு இறை அனுபவம் பெறுவதில் உள்ள இடையூறுகளை ஆராய்ந்து நம் முன்னோர்கள் மற்றொரு சுலபமான முறையை கண்டுள்ளனர். அஞ்ஞானியாகவே இருந்தாலும் ஆழ்ந்த உணர்வோடு இறைவனிடம் ஈடுபடும் போது அஞ்ஞானம் நீங்கப் பெற்று நல்லறிவு தானாக வந்து சேரும். இந்த அறிவையும் அதன் முடிவான ஞானத்தையும் பரஞானம், அபரஞானம் என 2 வகையாக பிரிக்கலாம். இதில் பரஞானம் என்பது அனைத்தையும் கடந்து நிற்கின்ற இறைவனை பற்றி அறிந்து கொள்கிற அறிவு. அபரஞானம் என்பது உலகியல் அறிவு. இதற்கு நாம் கண்ணப்ப நாயனாரின் வரலாறையே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். காலத்தியப்பருக்கு வெகு காலமாக முறை தவறாமல் பூஜை செய்து கொண்டிருந்த சிவாச்சாரியார் கண்ணப்பருக்கு காட்சி அளிக்கும் வரை இறைவனை காணவில்லை. ஏன், அனைத்தையும் கடந்து நிற்கும் இறைவனை நாம் பெற்ற கல்வி, அறிவு முதலியவற்றால் காண முடியாது. ஆனால் கண்ணப்பரை பொறுத்த அளவில் அபரஞானமே இல்லாமல் வெறும் 6 நாளில் பரஞான பயன் முழுதும் நிரம்ப பெற்றார். அதனால்தான் மணிவாசகப் பெருமான் தன் திருக்கோத்தும்பியில் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன்னீசர்க்கே சென்றுதாய் கோத்தூம்பி என்று கண்ணப்பரை புகழ்ந்து கூறியுள்ளார். எஞ்ஞானம், அதாவது எந்த ஞானமும் இல்லாத தனக்கு எம்பெருமான் இன்ப வடிவாய் காட்சி தந்து தன் அஞ்ஞானத்தை விளக்கினார். அப்படி விளக்கியவுடன் அறிவே வடிவாய் ஞான சொரூபமாய் விளங்கும் இறைவனை காண முடியும் என்கிறார் மணிவாசகப் பெருமான். திருவாதவூரர் சாதாரண மனித நிலையில், அதாவது தான் அறிவில் சிறந்த அமைச்சராய் இருந்தபோது அவர் இறைவனை பார்த்த விதம் வேறு. மெய்ஞானம் அடைந்த பிறகு இறைவனை பார்க்கின்ற பார்வை வேறு. அஞ்ஞானம் நீங்கி மெய்ஞான காட்சியில் அறிவு ஸ்வரூபமாக உள்ள பரம்பொருளை காணும்போது ஒரு வியப்பு தோன்றுகிறது மணிவாசகருக்கு. தான் காண்பது எவ்வளவு பெரிய பொருள்! இது அளவிட முடியாதது. ஒரு நாள் தோன்றி மறுநாள் மறைகின்ற பொருள் அல்ல, இது நிலையான பொருள். இப்படியான நினைவு வரவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் என்கிறார். சரி, இறைவனை பற்றி சொல்லிவிட்டார். அந்த ஜோதிப்பிழம்பான பரம்பொருள் என்ன தொழிலைச் செய்கிறார் என்று அவருக்கு ஞானத்தால் தெரிந்துவிட்டது. அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் என்று கூறுகிறார். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தோற்றுவித்து காத்து அழித்தலாகிய தொழிலையும் அப்பரம்பொருளே செய்கிறான். சரி, எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லாமலா இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தார் இறைவன்? ஒரு பொருள் உருவாக இன்னொரு பொருள் தேவை. சோறு எப்படி வருகிறது? அரிசி மற்றும் தண்ணீரை கொண்டு சோறு உருவாகிறது. அந்த அரிசியின் வடிவம் மற்றும் இயல்பு மாறி சோறு புதிதாக படைக்கப்படுகிறது. அதுபோல வெறும் அணுக்களாக இருந்த பிரபஞ்சத்தினை அண்ட பகுதிகளாக பிரித்து அதனை உருண்டைகளாக பரம்பொருள் செய்கிறார். இதைத்தான் ஆக்குவாய் என்கிறார். இப்படி ஆக்கப்பட்ட பொருட்கள் எல்லைகள் இல்லாத இந்த பெருவெளியில் ஓயாமல் அவை சுற்றி கொண்டிருக்கின்றன. அவை ஒன்றோடொன்று மோதிவிடாமல் அவற்றை காத்து கொண்டிருப்பதும் இறைவன்தான். இப்படியாக இறைவன் அவற்றை காக்கிறானே தவிர அவற்றின் கால நிர்ணயம் முடிந்தவுடன் இப்பிரபஞ்சத்தை அழித்து
புதியதோர் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறான். இதனை எதனால் இறைவன் செய்கிறார்? உயிர்கள் மேற்கொண்ட தனிப்பெரும் கருணையால்தான். இதனை அறிவுறுத்தவே ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் என்பதற்கு அடுத்து அருள் தருவாய் என்கிறார் மணிவாசகப் பெருமான். இந்த பதிவு இதோடு முடிகிறது. மீதமுள்ள விளக்கத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.